தற்கொலைக்கு முயன்ற மனோஜ்குமார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே, தற்கொலைக்கு முயன்ற மனோஜ்குமார். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு பூரணத்துவம் பெறாது. அதற்கு உதாரணம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ்குமார். பாரதி ராஜாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் மனோஜ்குமார், மகள் ஜனனி. மகள் ஜனனி இப்போது டாக்டருடைய மனைவியாகி மலேசியாவில் வாழ்கிறார். சமீபத்தில் 6 மாதங்களுக்கு முன்பு கூட பாரதி ராஜா மலேசியாவுக்கு சென்று தன்னுடைய மகளுடன் சில மாதங்கள் ஓய்வெடுத்தார். மனோஜ்குமார் ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பா இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். மனோஜ்குமாருக்கு தான் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும், தன்னுடைய அப்பா பாரதி ராஜா வழித்தோன்றலாக அமைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அப்பா பாரதி ராஜாவோ மகனை நடிகனாக்கி நட்சத்திரமாக உயர்த்த லட்சியமாக கொண்டார். அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு அனுப்பினார் மனோஜ்குமாரை. மனோஜ்குமார் அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா பல்கலைக்கழகத்தில் ஸ்டேஜ் ஆஃப் ட்ராமா நாடகக்கலை பற்றிய பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்றார். நடிப்பதற்கான பயிற்சி பெற்றவுடன் திரும்பினார். திரும்பிய பிறகு ஏன் நாம் மற்றவருடைய இயக்கத்தில் நம்முடைய மகனை கதாநாயகன் ஆக்க வேண்டும், நாமே நம்முடைய மகனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார் பாரதி ராஜா. அந்த அடிப்படையில் தாஜ்மஹால் படத்தை தன்னுடைய சொந்த படமாக பிரம்மாண்டமாக தயாரித்து இயக்கவும் செய்தார் பாரதி ராஜா. வடக்க நார்த்து பக்கத்தில் தாஜ்மஹால் அருகிலே போய் 1.5 மாதங்கள் தங்கி படப்பிடிப்பை நடத்தினார் பாரதி ராஜா. அந்த அடிப்படையில் தாஜ்மஹால் படத்துக்கு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என்ற மத்திய அரசின் தேசிய விருது கிடைத்ததே தவிர அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலில் வெற்றி பெறவில்லை. சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு நடிகருடைய இயக்குனருடைய வெற்றி தான் இங்கே மதிப்பிடப்படுகிறது. வெற்றி பெற்றால்தான் இங்கே பேரும் புகழும் மார்க்கெட்டும். அந்த அடிப்படையில் தாஜ்மஹால் படம் வெற்றி பெறவில்லை, வசூலில் தோல்வியடைந்தது என்றதும் மனோஜ்குமாருக்கு மனது விட்டு போய்விட்டது. அதற்கு பிறகு சரத்குமார் கதை நடித்த சமுத்திரம் படத்தில் நடித்தார். மீண்டும் கடல் பூக்கள் என்ற படத்திலே நடித்தார் மனோஜ்குமார். அதற்கு நல்ல பெயர் வந்தது. பாரதி ராஜாவுக்கு திரைக்கதை ஆசிரியர் என்ற விருது கடல் பூக்கள் படத்திலே கிடைத்தது. அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் மனோஜ்குமார். எந்த படத்திலும் மனோஜ்குமாருக்கென்று தனித்துவமாக அந்த படங்கள் தோன்றவில்லை. எனவே கதாநாயகன் இன்று நடித்தாரே தவிர அவர் சிறிய பாத்திரங்களில் நடித்த படங்கள் சில படங்கள் வெற்றி பெற்றவனை தவிர மனோஜ்குமாருக்கு பெயர் வரவில்லை. இதனால் மிகவும் நொந்து போனார். அந்த சமயத்திலே அவர் மிகுந்த மனவேதனைப்பட்டார், மன உளைச்சல் பட்டார். அப்பா கிட்ட போய் என்னைய டைரக்டர் ஆக்குங்கள் என்று சொன்னார். அப்பா என்ன சொன்னார், நான் ஏற்கனவே பல நடிகைகளை உருவாக்கி இருக்கிறேன், ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் நான் தோத்துட்டேன். மீண்டும் நான் உன்னை டைரக்டராக்கி சொந்த படம் எடுத்தால் ஒருவேளை அந்த படம் வெற்றி வாய்ப்பை பெற தவறினால் 2 விஷயத்துலையும் நான் தோற்ற மாதிரி ஆயிடும். அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் என்று பாரதி ராஜா மறுத்துவிட்டார். இதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மன உளைச்சலிலும் மனவேதனையும் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். ஆனால் தற்கொலை செய்வது கோழையின் ஆயுதம் என்பதற்காக நான் விட்டுவிட்டேன். இதை சொன்னவர் சமீபத்திலே மரணமடைந்த மனோஜ்குமார். அவர் சொன்னதைத்தான் நான் இங்கே சொன்னேனே தவிர மற்றபடி மனோஜ்குமார் மீது களங்கம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியும் கூட கிடையாது. ஏனென்றால் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் புன்னகை அரசன் மனோஜ் பாரதி. நான் மனோகரா நடித்த சில படங்களில் நடித்திருந்தேன். அந்த படங்களின் படப்பிடிப்புக்கு
திடீரென விசிட் அடிப்பார் மனோஜ்குமார். மனோஜ்குமார் வாப்பா வாப்பா வாப்பான்னு ரொம்ப சந்தோஷத்தில் குவிப்பார். அந்த சமயத்தில் அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா என்று ரொம்ப மனமகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு சொல்வார் மனோஜ்குமார். அதை நான் மறந்துவிட முடியாது. அதுக்கப்புறம் சுசீந்திரனுடைய தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் மனோஜ்குமார். அந்த படத்தின் அறிமுக விழாவிலே பேசும் பொழுது அங்கிருந்த எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து விட்டார் மனோஜ்குமார். ஏன்னா குலுங்கி குலுங்கி அழுதார். நான் பல நேரங்களில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன். ஆனாலும் என்னை தேற்றி இந்த அளவுக்கு இயக்குனராகி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய மனைவியும் 2 மகள்களும் என்று சொன்னார். அந்த சமயத்தில் பின்னால் திரும்பி நின்று குலுங்க அழுதார் மனோஜ்குமார். அந்த மேடையிலே இருந்த இயக்குனர் பாரதி ராஜாவும் வெலவெலத்து போனார். மகன் அழுகிறதை பார்த்து எந்த அப்பா பொறுமையாக இருப்பார். அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக இருக்கிறது. 1 மாதத்துக்கு முன்பு சென்னையில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடத்தப்பட்டிருக்கிறது. இதயத்தை பிளந்து உறுப்புகளிலே அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். 1 மாத ஓய்வுக்கு பிறகு சேர்த்துப்பட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார் பாரதி ராஜா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரதி ராஜா நீலாங்கரை பங்களாவில் இருக்கிறாரு. அந்த பங்களா நீலாங்கரையில் விஜய் பங்களாவுக்கு முந்தைய பங்களா. அந்த சூழ்நிலையில் சேத்துப்பட்டில் இவர் இருக்கார். மகனுக்கும் அப்பாவுக்கும் உறவு இல்லை, பேச்சு இல்லை. எந்த ஒரு தொழில் அமைத்து கொடுத்தாலும் மனம் முழுவதும் சினிமா இயக்குனராக இருக்க வேண்டும் என்று தோன்றும் பொழுது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை மனோஜ்குமார். இதில் ரொம்ப வருத்தம் பாரதி ராஜாவுக்கு. சரி, டைரக்டர் ஆகலை, இயக்குனர் ஆகவில்லை, நடிகராகவில்லை, ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகலான்னு எத்தனையோ பிஸ்னஸ்களை தொடங்கி வைத்திருக்கிறார் மனோஜ்குமாருக்கு. ஆனால் அது ஒத்து வரவில்லை மனோஜ்குமாருக்கு. மனம் விரும்பி விட்டார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவும் அவருடைய மனைவியுடன் இல்லை, மனைவி தேனியில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். தேனியிலும் பாரதி ராஜாவுக்கு ஒரு பிரம்மாண்ட பங்களா இருக்கிறது. ஆக மனோஜ்குமாரை பொறுத்தவரையில் அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். இந்த மன உளைச்சல், மனவேதனை அவரை துரத்தி கொண்டே இருந்தது. போதாக்குறைக்கு அவர் கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையானார். மது ஓவராக ஆக என்ன ஆகுன்னா, இவருக்கு கொஞ்சம் கடந்த 15 வருஷமாகவே சுகர் இருந்திருக்கிறது. அதையும் மீறி இவர் மது சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறார். அதனால தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுக்கப்புறம் சேர்த்துப்பட்டு வந்திருக்காரு. நல்லா தான் இருந்திருக்கார். அவருடைய வேலைக்காரர்களிடம் நான் விசாரித்தேன். தங்கமான மனுஷங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கவலைப்படவே மாட்டார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே கவலைப்படுறாருங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். கொரோனா சமயத்துலலாம் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறார். நல்ல மனுஷங்க எங்கள் ஐயா. மனோஜ்குமாரிடம் 10 வருடங்கள் டிரைவராக இருந்தவர் சொன்ன தகவல் எனக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்த பிறகு நான் 20 ஆண்டுகள் திடமாக இருந்த நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன், உறவினர்களை பார்த்துருக்கேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிய 10 நாட்களுக்குள், வீடு திரும்பிய 10 நாட்களுக்குள் மீண்டும் நெஞ்சு வலியால் துடித்திருக்கிறார். இறப்பு கண்ணுக்குள் தெரிகிறதுங்கிற மாதிரி வலியால் துடிச்சிருக்காரு. மீண்டும் அள்ளி போட்டுக்கிட்டு சிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே டாக்டர்கள் சோதித்து விட்டு உயிர் போய்விட்டதுன்னு சொல்லிவிட்டார். தான் நடந்தது. சேத்துப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு மகனை பார்க்க சென்றார் பாரதி ராஜா. அங்கிருந்து வேன் மூலம் நீலாங்கரைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னார். அங்கிருந்து நீலாங்கரைக்கு வந்தார் பாரதி ராஜா. அளவே அவர்கிட்ட கண்ணீர் இல்லை. அப்படியே பேந்த மேலையும் பார்க்குறாரு, அப்படியே பையன் முகத்தையும் பார்க்குறாரு. இந்த கூடியிருந்த எல்லோருமே நிசப்தமான ஒரு சைலண்ட். எந்த ஒரு தந்தைக்கும் இப்படி ஒரு கொடிய சோகம் வரவே கூடாது. புத்திர சோகம்னா எல்லாருமே இந்து பழக்கப்படி, இந்து கலாச்சாரப்படி அப்பாவுக்கு மகன் தீமூட்டுவான். இங்கே நேர் எதிரையாக மகனுக்கு அப்பா தீமூட்டுகிற சம்பவம் வந்திருக்கு. 83 வயசு அப்பா 48 வயதில் இறந்த மகனுக்கு தீவிட்டுகிறார். இது எவ்வளோ கொடுமை, வர்ணிக்கவே முடியாது. போன வருஷம் இதே மாதிரி பாரதி ராஜாவுடைய
நண்பர் இசைஞானி இளையராஜாவுடைய மகள் பவதாரணி திடுதுப்புன்னு இறந்தார். மகள் பவதாரணி தனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று கூட தெளிவாக அப்பாவிடம் சொல்லவில்லை, கணவனிடம் சொல்லவில்லை. வாங்கி மாத்திரை சாப்பிட்டே இருந்திருக்காரு. அப்புறம்தான் தெரிந்தது அது எவ்வளோ பெரிய ஆபத்தான நோய் என்று. அந்த மாதிரி யார் எந்த சமயத்தில் யமன் பிடியில் சிக்குவார் என்பது நம்ம கையில் சொல்ல முடியாது, விதி. அந்த மாதிரி இன்றைக்கு புத்திர சுகத்தை அனுபவிக்கிறார் பாரதி ராஜா. எத்தனை பங்களாக்கள் இருந்தன, எத்தனை 100 ஏக்கர் நிலம் இருந்தன, மகன் போயிட்டான். இதுதான் விதிங்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. உச்சக்கட்ட இயக்குனராக இருக்கும் பொழுதே மறைந்த இந்தியன் வங்கி தலைவர் கோபாலகிருஷ்ணனிடம் பல லட்சம் வாங்கி தேனியிலே மல்லிகை தோட்டம் அமைத்தார் பாரதி ராஜா. அது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக பல்வேறு துறைகளில் பாரதி ராஜாவுக்கு பணம் கொட்டி கொண்டே இருந்தது. அவர் தொட்டதெல்லாம் பொன், பெற்ற மகனை தவிர. அப்படி அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இப்போதைய சூழ்நிலையிலே கிங் வைஸுடைய பிரார்த்தனை என்னென்றால், இறைவா, இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு, மகனை இழந்து தவிக்கும் பாரதி ராஜாவுக்கு போதிய மன உறுதியையும் ஆற்றலையும் நல்ல உடல்நலத்தையும் தர வேண்டும் என்று இறைவனிடம் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.